இன்னும் mohatechintamil சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம அங்கே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மேலே ஆல்ன்ற பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படி நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிடும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil, நான் மோகன். ஸோ இன்றைக்கு 5 இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை உடனடியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டெக் அப்டேட், ஜியோ கிரிக்கெட் என்ற புதுசாக ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஜியோ ஆப் ஸ்டோரில் பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது இப்போ ஜியோ மொபைல்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க இப்போ அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ஹாட் ஸ்டாரில் லைவ் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுவீங்க, ப்ளஸ் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. ஸோ இது மாதிரி விஷயத்தை பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த ஜியோ கிரிக்கெட் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரெடிக்ட் பண்ணலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 or 6 அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கான பாயிண்ட்ஸ் பார்த்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வின் கேஷ் அந்த மாதிரி சம்திங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, சேம் அப்படியே தாங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஜியோ ஆப் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. ஜியோ மொபைல் யாரெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாமே இப்போ அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இரண்டாவது டெக் அப்டேட், இது டெக் அப்டேட்னு சொல்ல முடியாது, ஒரு வருத்தமான செய்தியும் கூட. சாம்சங்கோட தலைவர் லீ குன் ஹூ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. இப்போ அபிஷியலாக பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இவருக்கு வயது பார்த்தீங்கன்னா 78 ஆகுது. இவர் 1942ஆம் வருடம் பிறந்தார். 1968ஆம் வருடம் இவர் பட்டப்படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமாக இவருடைய சாம்சங் குழுமத்தில் போயிட்டு இவர் ஜாயின் பண்றாரு. அப்போதைக்கு தலைவராக அவருடைய தந்தை பார்த்தீங்கன்னா பதவி வகிச்சிட்டு வராரு. 1987ஆம் வருடம் அவருடைய தந்தை பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறமாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தலைவராக பொறுப்பேற்றுக்கிறாரு. 1993ஆம் வருடம் ஒரு பெரிய பிராண்ட் என்ற ஒரு நேம் பார்த்தீங்கன்னா சாம்சங் பார்த்தீங்கன்னா கொண்டு வராரு. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா விலை மலிவாக குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க அவர் வியாபாரம் பண்றாரு. அதனால இந்தியா மற்றும் அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளிலும் இதுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவர் 1987ஆம் வருடத்திலிருந்து 2008ஆம் வருடம் வரைக்கும் தலைவராக பதவி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தலைவர் பதவியை விட்டுட்டு போயிட்டு மறுபடியும் 2010 அந்த பதவியை மறுபடியும் ஏற்றுக்கிறாரு. 2010 2020 வரைக்கும் அவர் இந்த பதவியை ஏற்றுக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு ரீசென்ட்லி 2014ஆம் வருடம் இவருக்கு நெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுவை சிகிச்சை நடக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி திடீர்னு சொல்றாங்க. பட் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட் இது வரைக்கும் தெரிய வரல. இவருடைய சொத்து மதிப்பு மட்டுமே $40.8 பில்லியன் அப்படின்ட்டு சொல்றாங்க. பட் இது எலக்ட்ரானிக் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேரிழப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். மூன்றாவது டெக் அப்டேட், கூகுள் பிளே ஸ்டோர் முக்கியமான ஒரு 3 அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிருக்காங்க. பிரின்சஸ் சலூன், நம்பர் அண்ட் கோடிங், கேட் அண்ட் காஸ்பிளே அப்படின்ற இந்த 3 அப்ளிகேஷன்ஸ். இது மூணுமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான அப்ளிகேஷனுங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா குழந்தைகளுக்கான தகவல்களை திருடி தேர்ட் பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா விற்கிறதா பார்த்தீங்கன்னா தகவல்கள் வெளியானதுக்கு அப்புறமாக இன்டர்நேஷனல் டிஜிட்டல் அக்கௌண்டபிலிட்டி கவுன்சில் பார்த்தீங்கன்னா இதை நிரூபிச்சிருக்காங்க. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்லேருந்து இதை ரிமூவ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் டவுன்லோட்ஸ் இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 4வது டெக் அப்டேட், வாட்ஸ்அப்லேருந்து புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்து வச்சிருக்காங்க. இது ஒரு சின்ன அப்டேட் தாங்க. நீங்கள் குரூப்பில் வர அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தா நீங்கள் மியூட் பண்ணி வைக்கணும்னா உங்களுக்கு 1 year வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ 1 year வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் மியூட் பண்ணி வைக்கலாம். பட் இப்போ புது அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஆல்வேஸ் மியூட் என்ற ஒரு ஆப்ஷன் பார்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டாக அது மியூட் கண்டிஷனில் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு சின்ன அப்டேட். வேணும்னா ட்ரை பண்ணுங்க. பிஃபோர் நீங்கள் போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிங்க உங்கள் வாட்ஸ்அப்பை. அதுக்கப்புறம் தான் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆனதாகும். 5வது டெக் அப்டேட், Flipkart பிக் தீபாவளி சேல் உங்களுக்கு அக்டோபர் 29 மிட்நைட்ல இருந்து நவம்பர் 4ஆம் தேதி வரை நடக்குது. இப்போ தசரா சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேல் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சேல் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதியோட கம்ப்ளீட் ஆகுது. 29ஆம் தேதி அதாவது மிட்நைட்ல இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுல உங்களுக்கு எலக்ட்ரானிக் பொருள் மேல 80% ஆஃபரும், லேப்டாப்ஸ் மேல பார்த்தீங்கன்னா 50% ஆஃபரும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நோ காஸ்ட் இஎம்ஐ, ஐசிஐசிஐ, எஸ்பிஐ மற்றும் ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அது மட்டும் கிடையாது, 10% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க் மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு ஓப்போ, சாம்சங், போக்கோ, ரியல்மி இந்த மொபைல்ஸ் மேலே பார்த்தா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தாங்க, நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணால் கூட நீங்கள் வாங்குங்க. பட் பிஃபோர் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸாக என்ன விலை இருந்தது, இப்போ அது விலை ஏற்றி அவங்க பார்த்தீங்கன்னா குறைக்கிற மாதிரி சொல்கிறாங்களா என்ன ஏது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொருட்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய ஃப்ராட் பார்த்தீங்கன்னா அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்லேயே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக சொல்கிறேன். இதான் ஓவரால் டெக் அப்டேட் இன்னைக்கு நம்ம பார்த்தது. ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வீடியோ முடிஞ்ச மோகன், நன்றி, வணக்கம். Are you listening? Damn.